தேவனுடைய பெட்டி. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினபோது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். கர்த்தர் தாவீதோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் இந்த உடன்படிக்கையை பற்றி விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. தாவீதின் சந்ததியும் ராஜ்யபாரமும் நிலைத்து நிற்கும். ஆதியாகமம் 12வது, 15வது, 17வது அதிகாரங்களில் ஆபிரகாமின் உடன்படிக்கை விவரித்து கூறப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததி கடற்கரை மணலத்தனையாக எண்ண முடியாத அளவுக்கு திரளாக இருப்பார்கள். அவர்கள் வாக்குத்தத்த தேசத்தில் குடியிருப்பார்கள் என்பது ஆபிரகாமின் உடன்படிக்கையாகும். இவ்விரண்டு உடன்படிக்கைகளும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டவை. கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது இந்த உடன்படிக்கை நிறைவேறும். ஒரு சிலர் இவ்விரண்டு உடன்படிக்கைகளுக்கும் எந்தவித நிபந்தனைகளும் விதிக்கப்படவில்லை என்று கூறுகிறார்கள். மனுஷன் தன் கிரியைகளினால் தேவனுடைய கிருபையை சம்பாதிக்க முடியாது. நம்முடைய கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. இது மெய்தான். ஆனாலும் கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிவதே ரட்சிப்பின் ஆரம்ப நிலை. ரட்சிப்பின் ஆரம்ப நிலைக்கு வராமல் முடிவு நிலைக்கு போக முடியாது. ஆனாலும் இவ்விரண்டு உடன்படிக்கைகளும் நிறைவேற கர்த்தர் அதற்கென்று நியமித்திருக்கும் நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். நாம் ஜீவிக்கும் இந்த உலகத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீதியாய் ஜீவிக்க வேண்டும். தெய்வ பக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும். இவ்விரண்டு உடன்படிக்கைகளும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டவை அல்ல என்றால் இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டியத அவசியமே இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதமும், கர்த்தருக்கு கீழ்ப்படியாவிட்டால் சாபமும் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பாவத்தில் ஜீவித்து கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணினார்கள். இதனால் அவர்களுக்கு வாதைகள் உண்டாயிற்று. அந்நிய தேசத்தின் சிறையிருப்புக்கு உட்பட்டார்கள். தேசங்களில் சிதறிப்போனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் மனம் திரும்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனு புத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் தாவீதிடம் அவருடைய குமாரனை பற்றி தெளிவாக கூறியிருக்கிறார். இஸ்ரவேலின் வரலாற்றில் தாவீதின் குமாரரும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்தார்கள். இதனால் பல நூற்றாண்டுகளாக அவர்கள் வாதைகளை அனுபவித்து வருகிறார்கள். கர்த்தர் தாவீதை இளைப்பாற பண்ணுகிறார். தாவீது தன் வீட்டிலே வாசமாயிருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தமில்லை, அமைதி உண்டாயிற்று. கர்த்தர் தாவீதை சுற்றிலும் இருந்த அவருடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவரை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணுகிறார். தாவீதுக்கு விரோதமாக அவருடைய சத்துருக்கள் யாரும் யுத்தம் பண்ண வரவில்லை. தாவீதும் யுத்த களத்திற்கு போக வேண்டிய அவசியமில்லை. தாவீது நீண்ட காலமாக சத்துருக்களோடு யுத்தம் பண்ணிக்கொண்டிருந்தார். அவருக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தது. கர்த்தரோ தாவீதை இப்போது இளைப்பாற பண்ணுகிறார். தாவீது சத்துருக்களோடு பல யுத்தங்களை நடத்தி இருக்கிறார். இப்போது தேசத்திலே யுத்தம் இல்லாமல் அமைதலாய் இருக்கிறது. தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிறார். அங்கே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிரமாணத்தை தியானம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக அமைதியாக காத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய நாம மகிமைக்காக அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்னும் எண்ணம் தாவீதின் மனதில் உண்டாயிற்று. தாவீது தனக்கு ஒரு வீட்டை கட்டினார். தன்னுடைய வேலையாட்களுக்கு ஒரு பட்டணத்தை கட்டினார். தாவீது இப்போது தேவனுடைய பெட்டியை வைப்பதற்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் தாவீதுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். தாவீதும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தாவீது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி தன்னுடைய நன்றியுள்ள இருதயத்தை கர்த்தருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். தாவீது கர்த்தரை கனம் பண்ணி அவரை மகிமைப்படுத்த விரும்புகிறார். நான் கர்த்தருக்காக என்ன செய்வேன் என்னும் எண்ணமே
தாவீதின் மனதில் இருக்கிறது. தாவீது இப்போது தன் வீட்டிலே வாசமாயிருக்கிறார். கர்த்தர் அவரை இளைப்பாற பண்ணுகிறார். அமைதியான இந்த சூழ்நிலையில் தாவீது கர்த்தரை பற்றி தியானிக்கிறார். கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று யோசிக்கிறார். தாவீதின் வீடு கேதுரு மரங்களால் செய்யப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பெட்டியோ திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறது. தாவீது இவ்விரண்டு வாசஸ்தலங்களையும் பார்க்கிறார். தான் பெரிய அரண்மனையில் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருப்பது தாவீதின் மனதிற்கு வேதனையை தருகிறது. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணுமட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாக கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். சங்கீதம் 132 1-5 வரை. தாவீது கர்த்தர் மீது பயபக்தியாயும் பிரியமாயும் இருக்கிறார். அவர் கர்த்தருக்கு நன்றியுள்ளவராய் இருக்கிறார். தாவீது கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே வாசம் பண்ணுகிறார். இது கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். ஆனால் தேவனுடைய பெட்டியோ திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறது. இதை பார்க்கும்போது தாவீதின் மனது வேதனைப்படுகிறது. கர்த்தருடைய ஆலய கட்டிடம் பாழாய் கிடக்கும்போது நம்முடைய வீடு பிரமாண்டமானதாகவும் அலங்காரமானதாகவும் இருந்தால் நம்முடைய மனதிற்கும் வேதனையாய் இருக்கும். நமக்கு கர்த்தர் மீது உண்மையான பக்தியும் அன்பும் இருக்கும் என்றால் நாம் பாழாய் கிடைக்கிற ஆலயத்தை பற்றி வேதனையோடு நினைத்து பார்ப்போம். தாவீது கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே வாசம் பண்ணினாலும் அவருடைய மனதிலே சந்தோஷம் இல்லை. தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதை நினைத்து அவர் வேதனைப்படுகிறார். தேவனுடைய பெட்டிக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்னும் விருப்பம் தாவீதின் மனதில் உண்டாயிற்று. தேவனுடைய பெட்டி நல்ல ஸ்தலத்திலே வாசம் பண்ணினால்தான் தாவீதால் தன்னுடைய வீட்டிலே சந்தோஷமாய் வாசம் பண்ண முடியும். அது வரையிலும் தாவீதின் இருதயத்தில் வேதனை இருக்கும். தாவீது தன் மனதில் ஏற்பட்ட எண்ணத்தை தீர்க்கதரிசியாகிய நாத்தானிடத்தில் அறிவிக்கிறார். தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய மனது தெரியும். தாவீது கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய விரும்புகிறார். தேவனுடைய பெட்டிக்கு ஒரு வாசஸ்தலம் கட்டுவது மெய்யாகவே நல்ல காரியம்தான். ஆனால் இந்த வாசஸ்தலத்தை கட்டுவது தேவனுடைய சித்தமானதா இல்லையா என்பது தாவீதுக்கு நிச்சயமாய் தெரியவில்லை. தேவனுடைய பெட்டி இப்போது திரைச்சீலைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறது. தாவீதோ கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே வாசமாய் இருக்கிறார். தேவனுடைய பெட்டிக்கு வாசஸ்தலம் கட்டுவது நல்ல வேலையாக இருந்தாலும் அது கர்த்தருக்கு சித்தமான வேலையாக இருந்தால் மாத்திரமே தாவீது அதை கட்ட விரும்புகிறார். கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்காக தன்னுடைய மனதிலே ஏற்பட்ட யோசனையை தாவீது தீர்க்கதரிசியாகிய நாத்தானிடத்தில் சொல்லுகிறார். ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்று சொல்லுகிறார். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்று நாத்தான் தாவீதுக்கு ஆதரவாக பேசுகிறான். நாத்தான் என்னும் பெயருக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் நாத்தான் என்னும் பெயரில் 9 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: ஒரு தீர்க்கதரிசி, தாவீது, சாலமோன் ஆகியோரின் ஆலோசகர். இஸ்ரவேலின் வரலாற்றை இவர் எழுதினார். தாவீதின் குமாரன், கிறிஸ்துவின் முன்னோரில் ஒருவர், ஈகாலின் தகப்பன், சாலமோனின் ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு மனுஷன், யூதா கோத்திரத்தான், யோவேலின் சகோதரன், சிறையிருப்பிலிருந்து திரும்பியவன், பானியின் குமாரன், இஸ்ரவேலில் ஒரு தலைவன். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தான். தாவீது அந்த வீட்டில் குடியேறினார். தாவீதின் வீடு மிகவும் நேர்த்தியாக கேதுரு மரங்களால் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பெட்டியோ திரைகளின் நடுவில் வாசமாயிருக்கிறது. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறார். தாவீது மாளிகையில் வாசம் பண்ணுகிறார். இது தாவீதின் மனதிற்கு விசனமாய் இருந்தது. தேவனுக்கு ஒரு நிலையான ஆலயத்தை கட்ட வேண்டும் என்னும் தன் விருப்பத்தை தாவீது நாத்தானிடம் அறிவிக்கிறார்.
தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறது. மோசே, தாவீது ஆகியோரின் காலத்து ஆசரிப்பு கூடாரத்தை இந்த வார்த்தை தெளிவாக விளக்குகிறது. நாத்தான் கூறியது ஓரளவு மட்டுமே உண்மையான வாக்கியம். தேவன் தாவீதோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்னும் தாவீதின் விருப்பத்தை அங்கீகரிக்கிறார். ஆனால் தாவீதால் கர்த்தருக்கு ஆலயம் கட்ட முடியாது. அவர் ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை மட்டுமே சேகரித்து தர வேண்டும். இதுவே கர்த்தரின் விருப்பம். ஆலயத்தை கட்டப்போவது யார் என்பதை குறித்து பின்பு நாத்தான் தாவீதிடம் கூறினான். தாவீதின் மனதில் உள்ள சிந்தனை நாத்தானுக்கு தெரிந்திருக்கிறது. தேவனுடைய பெட்டிக்கு வாசஸ்தலம் கட்டுவது நல்ல வேலை என்றும் அதை தாவீது கட்ட ஆரம்பிக்கலாம் என்றும் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் தாவீதை உற்சாகப்படுத்துகிறான். நாத்தானைப் போலவே நாமும் மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்கள் நல்ல நோக்கங்களோடு நல்ல திட்டங்களை நிறைவேற்றும் போது நாமும் அவர்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும். நல்ல வேலைகள் எங்கே நடைபெற்றாலும் அது நல்லதுதான். நாத்தான் இப்போது தாவீது ராஜாவிடம் பேசும்போது கர்த்தருடைய நாமத்தினால் பேசவில்லை. அவன் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை பேசுகிறான். நாத்தான் இப்போது தாவீதிடம் ஒரு தீர்க்கதரிசியாக பேசவில்லை. அவன் ஒரு புத்தியுள்ள மனுஷனாகவும் ஒரு நல்ல மனுஷனாகவும் பேசுகிறான்.